ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டார்க் வெப்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட சீக்ரெட்ஸ் அண்ட் அதை என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்குது. Are you ready to dive into the unknown? இன்டர்நெட்டை ஒரு பிரமிட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா அதில் டாப் லெவலில் இருக்க கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ், சோஷியல் மீடியா கண்டென்ட் இது மாதிரி எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கிறது தான் சர்ஃபேஸ் வெப். இது மொத்த இன்டர்நெட்டில் வெறும் 5% தான். இதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது டீப் வெப். ஒரு பர்சன் இல்லைனா கம்பெனி லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற ப்ரைவேட் டேட்டா பேஸ் அண்ட் இமெயில்ஸ் இது மாதிரி கண்டென்ட்லாம் டீப் வெப்பில் வரும். இந்த டீப் வெப் மோஸ்ட்லி ஹார்ம்லெஸ் தான். இந்த பிரமிடோட பேஸில் இருக்கிறது தான் டார்க் வெப். இதை இன்டென்ஷனலாக ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை VPN, டார் நெட்வொர்க், ட்ரெயில்ஸ் OS இது மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 1990s US நேவல் ரிசர்ச் லெபார்ட்டரி ஒரு அனானிமஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ப்ரீநெட்டுங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. கேர்லி 2000s இது டார் ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக ரிலீஸ் ஆகி இதை ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2008 டார் ப்ரௌசர் பப்ளிக் யூஸ்க்கு வந்துச்சு. இப்போது இந்த டார்க் வெப் போத் லீகல் அண்ட் இல்லீகல் ஃபோரம்ஸ், மார்க்கெட்ஸ், கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் விசில் ப்ளோயிங்கோட ஹப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆனியன் ரவுட்டர் ஒரு ஆனியனோட லேயர்ஸ் மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அதில் வர டிராஃபிக்கை அனானிமஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இது இந்த டார் வழியாக சர்ச் பண்ணுற டேட்டாவை மல்டிபிள் குளோபல் வாலண்டியர் நோட்ஸ் வழியாக பவுன்ஸ் ஆக வச்சு நிறைய லேயர்ஸ் க்ரியேட் பண்ணி ஆரிஜின் யூசர் ஐடென்டிட்டியை அனானிமஸாக வச்சுக்கும். டார்க் வெப்பில் வர வெப்சைட்ஸ் எல்லாமே .onion டார் எக்ஸ்க்ளூசிவ் டொமைன்ஸை தான் யூஸ் பண்ணோம். என்ஹான்ஸ்டு ப்ரைவசிக்காக இந்த டொமைன்ஸ் எல்லாமே நார்மல் ப்ரௌசர்ஸ் அண்ட் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜிலேருந்து ஹிடனாக தான் இருக்கும். இந்த ஆனியன் ரவுட்டரில் இருக்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நோட்ஸ் எல்லாமே அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணாலும் எக்ஸிட்ஸ் அன்என்கிரிப்டட் டிராஃபிக்கை ரிவீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்காக தான் நோலாக்ஸ் VPN யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டார் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணணும்னா டார் project.orgங்கிற அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். மற்ற சோர்ஸஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணால் மால்வேர்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் ஓரளவுக்கு ரிலையபிளான .onion லிங்க்ஸ் எல்லாமே ஹிடன் விக்கிங்கிற ஒரு டைரக்டரியில் தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஹிடன் விக்கிங்கிற நேம்லேயே நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம நார்மல் ப்ரௌசிங்க்கு கூகுள் யூஸ் பண்ணுற மாதிரி டார்க் வெப்பில் ஆமியோ, டார்ச், DuckDuckGo இது மாதிரி சர்ச் என்ஜின்ஸ்லாம் இருக்குது. இந்த டார்க் வெப்பில் ஜேர்னலிஸ்ட்ஸ் அண்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அனானிமஸாக டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு செக்யூர் ட்ராப்ங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவிஸ்ட் இந்த டார்க் வெப்பில் இருக்க ஃபோரம்ஸை செக்யூர்ட் அண்ட் அன்சென்சார்டு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ரிசர்ச்சர்ஸ் அன்சென்சார்டு ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் லைப்ரரிஸை இந்த டார்க் வெப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவாங்க. மார்க்கெட்ஸ், கிரிப்டோ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் லீகல் அண்ட் நிறைய இல்லீகல் ஐட்டம்ஸை இந்த டார்க் வெப்பில் சேல் அண்ட் ட்ரேட் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் வெப்பில் இருக்க ரெடிட் மாதிரி டார்க் வெப்பில் ட்ரெட்னு ஒரு ஃபோரம் இருக்குது. அதில் எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டார்க் வெப்பில் புக்ஸ், விஷுவல் கண்டென்ட், நியூஸ் இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் இருக்க இல்லீகல் ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிறது தான் சேஃப். இந்த டார் யூசேஜ் ஐடென்டிட்டியை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து ஃபைட் பண்ணுறதுக்காக நிறைய யூசர்ஸ் நோலாக் VPN யூஸ் பண்ணுவாங்க. இந்த டார்க் வெப்பில் இருக்க டவுன்லோடபுள் கண்டென்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மால்வேர் ட்ராப்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறவங்க ஃபேக் செல்லர்ஸ் அண்ட் ஃபிஷிங் சைட்ஸ் கிட்ட அவங்களோட இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராப்பர் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணால் ரேன்சம் வேர் மாதிரி மால்வேர்ஸ் சிஸ்டம் ஃபைல்ஸை லாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஸ்டிங் அண்ட் ஹனிபாட் இது மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டார்க் வெப்னாலே இல்லீகல்னு ஒரு மித் இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை. இதை ப்ரைவசி அண்ட் ஃப்ரீ ஸ்பீச்சுக்காக யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100% அனானிமிட்டி கேரண்டி பண்ணிட முடியாது. ஹியூமன் எரர்ஸ்னால ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த டார்க் வெப்பை கிரிமினல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜேர்னலிஸ்ட்ஸ், ஆக்டிவிஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி அட்வொகேட்ஸ் இது மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் சில்க் ரோடுங்கிற ஒரு இல்லீகல் ட்ரக் மார்க்கெட்டை FBI 2013 ரைட் பண்ணி இதோட ஃபவுண்டரை இம்ப்ரெஷன் பண்ணிட்டாங்க. விக்கி லீக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த டார் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நிறைய இம்பேக்ட்ஃபுல் டாக்குமெண்ட்ஸை லீக் பண்ணியிருக்காங்க. இந்த டார் நெட்வொர்க் அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனானிமிட்டி அண்ட் ப்ரைவசியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டார்க் வெப்பில் என்ஹான்ஸ்டு ப்ரைவசி, அன்சென்சார்டு இன்ஃபர்மேஷன், ஃப்ரீ ஸ்பீச், அனானிமஸ் கொலாபரேஷன் இது மாதிரி பாசிட்டிவ்ஸ்லாம் இருந்தாலும்
இதில் டிராஃபிக்கிங், ஸ்கேம்ஸ், இல்லீகல் மார்க்கெட்ஸ், மால்வேர் ரிஸ்க் இதை மாதிரி நெகட்டிவ்ஸும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளை மாதிரி யூசர்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் டீப் வெப் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ரிஸ்கி ஸ்பேஸில் இருந்து தள்ளி இருக்க தான் நமக்கு சேஃப்.